எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? என்னத்த நல்லா இருக்கிறோம். எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கிது. பொழுது விடியுதோ இல்லையோ பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஒரு கதை இன்னைக்கு. என்ன அப்படின்னா, நம்மள மேலே தான் ஒருத்தன் புலம்பிக்கிட்டே காலையில் எழுந்திரிக்கிறான். என்னடா சாமியை கும்பிட்டு கும்பிட்டு என்ன பிரயோஜனம், என்ன நல்ல செஞ்சு என்ன பிரயோஜனம், எப்போ பாரு என்கிட்ட பிரச்சனை வந்த கதியாக இருக்குதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே புலம்பிக்கிட்டு அன்றைக்கி ராத்திரியும் வந்துருச்சு. ராத்திரியில் சாமிகிட்ட சொல்கிறான், சாமி நீ இருக்கியா இல்லையா, ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே எங்கேயாவது என் பிரச்சனையை தூக்கி யாருக்காவது மாற்றி விட்றேன், என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு வேண்டிட்டு படுக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. என் கனவுல என்னன்னா, அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பைக்குள்ளே போட்டு சீக்கிரமாக எல்லாம் தூக்கிக்கிட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து வச்சுருங்க, எல்லாத்தையும் மாற்றி விட போகிறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சாமி சொல்கிறோம். உடனே எல்லாம் அவன் பாட்டில் வீட்டில் இருக்கிற பிரச்சனை யார் எல்லாம் அவங்கவுங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறோம் இல்லையா, போட்டுறா காட்டுறா மூட்டைன்னு எல்லாம் வேக வேகமாக மூட்டையை கட்டி தூக்கிக்கிட்டு அவன் தூக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு தலையில் முதுவில் தூக்கிக்கிட்டு தூக்க முடியாமல் வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு எல்லாம் போயிட்டுருக்குறானுங்க. ஒருத்தன் பார்த்தா நான் பரவாயில்லையாட்டிருக்கேன், என்னதை விட அவனுக்கு நிறையா இருக்குதுன்னு இங்கேயே பார்த்துக்கிட்டே போகிறானுங்க. போகும்போதே தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த ஊருக்காரன் தானே. அங்கே போனோடனே எல்லாம் சீக்கிரம் ஒரு ஆணியில் எல்லாம் மாட்டுங்க, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சுருங்க, வச்சுட்டு பெல் அடிப்போம். பெல்லை அடித்த உடனே லைட் ஆஃப் ஆயிரும். லைட் ஆஃப் பண்ணோன்னே என்ன செய்யணும், அந்த கோயில்லையே உங்களுக்கு எந்த பிரச்சனை ஈஸியாக இருக்கோ அங்கே போய் நின்றுக்கங்க, அதை நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க. ஆனால் மாற்றலாம் இப்போ வாங்கலாம் முடியாது, மாற்றிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே சரிண்ணா. அதே மாதிரி பெல் அடிக்குது, லைட் ஆஃப் ஆகுது. திருப்பி லைட்டை போட்டால் பார்த்தா எல்லாம் அவன் இடத்துல அவன் பையன் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். ஏன்னா எல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நிற்கிற. பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கேட்குறான் நம்பால், ஏப்பா ஏன் இந்த பையன் விடல நீ, பாடா நீ வேற, இந்த அவன் பிரச்சனையை பார்த்தா என்னதை விட பெருசாக இருக்குது, இதை விட இது என் கூடயாவது நான் இருந்து பழகிக்கிட்டேன், இன்னும் புதுசாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு அது கூட யாரடா ஓரியாடுவா, அதனால இதே போதும் எனக்கு, இதே பரவாயில்ல, நான் இதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையை தூக்கிக்கிட்டு எங்கடா அவன் பையை பிடுங்கிடுவானோன்னு எல்லாம் வேகமாக ஓட்டம் பிடிச்சிட்டானுங்க. ஓட்டமாக ஓடுறானுங்க எல்லாம் அவன், அதுக்கு என்னதே தேவலான்னு. நீங்களே என்ன பெரிய ரொம்ப கவலையோடு அப்படியே என்னடா பண்ணுன்னு பார்க்குறீங்களா? உங்கள் பையை தூக்கிக்கிட்டு நீங்கள் ஓடிட்டாதான் நல்லது. அவன் பிரச்சனை ஏன் பிரச்சனை, ஐயோ எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருந்தோமோ நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதனால இதுதான் உண்மையும் கூட. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு, அவங்களுக்கு பார்த்தா அதை விட அதிகமான பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால உங்கள் பிரச்சனையே பரவாயில்ல, என்ன கிளம்பிட்டிங்களா, ரெடியா, உங்கள் பிரச்சனையோடையே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க்கையில் முன்னேறணுன்னா பிரச்சனையெல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பாட்டில் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போனோன்னா தான் முன்னேற முடியும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற பிரச்சனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.